பயன்பாட்டை கோடிட்டு காட்டவும் நகங்களின் வகைகளை விளக்கம் செய்யவும் முடியும். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள். நெயில் ஸ்டேஷன், ஜெல் நெயில் பாலிஷ், நெயில் டிப்ஸ் அதாவது நகமுனை, ஃபாயில்ஸ், கத்தரிக்கோல், துண்டுகள். தேவையான பொருட்கள்: நெயில் பாலிஷ், டாப் கோட், பேஸ் கோட் மற்றும் ரைன்ஸ்டோன். ஃப்ரீ ஹேண்ட் டெக்னிக்கின் அடுத்த வகை நெயில் டேப் பயன்பாடு ஆகும். நெயில் ஸ்ட்ரிப் டேப் என்பது நெயில் ஆர்ட்டின் கவர்ச்சிகரமான டிசைன்களையும் பிரகாசமான தோற்றத்தையும் வழங்கும் ஒரு கருவியாகும். நெயில் ஸ்ட்ரிப் டேப்கள் வெவ்வேறு வண்ணங்களிலும் பலவிதமான பாணிகளிலும் வருகின்றன. மேலும் இவை பயன்படுத்த மிகவும் எளிதானது. கோல்ட் மற்றும் சில்வர் டேப்கள் மிகவும் பிரபலமானவை. இந்த செயல்முறையில் நகத்தின் மேற்பரப்பை சுத்தப்படுத்தி ஒரு பேஸ் கோட் பூச வேண்டும். இனி அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இவை மெருகூட்டப்பட்டவுடன் நகத்தின் மீது நெயில் டேப்பை ஒட்டவும். ரோலை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு நகங்களில் விரும்பிய டிசைன்களை உருவாக்க அதை ஒட்ட வேண்டும். முதலில் ஒரு தெளிவான பிரைமர் மற்றும் 2 லேயர் வண்ண நெயில் பாலிஷை பூசி நகங்கள் உலரும் வரை காத்திருக்கவும். உங்கள் நக டிசைனின் நிலையை சரிபார்த்து பின்னர் டேப்பை உரித்து எடுக்க வேண்டும். கடைசி பிரேமை உறைய வைத்து கூடுதலாக ஒட்டியவற்றை ஹைலைட் செய்ய வேண்டும். நகத்தின் நுனிக்கு அருகில் டேப்பை வெட்ட வேண்டாம். நீங்கள் டிசைனை முழுமையாக முடிக்கும் வரை சிறிது நேரம் அப்படியே விட வேண்டும். டேப்பை அழுத்துவதற்கு கியூட்டிகல் ஸ்டிக்கை பயன்படுத்தலாம். நகத்தின் மீது டேப்பை ஒட்ட ஆரஞ்சு வுட் ஸ்டிக் அதாவது கியூட்டிகல் ஸ்டிக்கை பயன்படுத்தி டேப்பை நகத்தின் மேல் வைத்து அழுத்தி பிடிக்க வேண்டும். நகத்தின் மீது டேப்பை சரியாக ஒட்ட வைக்க கோட் பயன்படுத்தலாம். பின்னர் அதை உலர விட்டு அது முடிந்ததும் அதை மீண்டும் அழுத்தி பிடிக்கலாம். காற்று குமிழிகளை உருவாகலாம் என்பதால் டாப் கோட்டை உடனடியாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான டேப்பை நிப்பர் அல்லது கத்திரிக்கோலால் வெட்டி பின்னர் அதை டாப் கோட்டால் மூடவும். நெயில் ஆர்ட் கலையின் ஃப்ரீ ஹேண்ட் டெக்னிக் பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டுள்ளீர்கள் என்று நம்புகிறேன். நகத்தின் நுனி அதாவது நெயில் டிப் சார்ந்த டெக்னிக் பற்றி டாபிக்கை அறிந்து கொள்ளலாம். நகத்தின் நுனி சேர்க்கை நக நீடிப்புகள் ஆகும். அவை இயற்கையான நகங்களின் நீளத்தை மேலும் அதிகரிக்க பயன்படுகின்றன. ஜெல் நெயில் டிப், டிப் பவுடர், எக்ஸ்பிரஸ் நகங்கள், ஃபைபர் ஜெல் நகங்கள், சில்க் ராப் செய்தல் நகங்கள் போன்ற நக நீடிப்புகளாக இருக்கலாம். பெரும்பாலான நீண்ட கால பயனர்கள் ஜெல் அல்லது ஆக்ரில் நகங்களை தேர்வு செய்கின்றன. சில்க் ராப் பெரும்பாலான குறுகிய காலம் பயன்பாட்டிற்கானது மற்றும் அவை நகங்களை நீடிக்க பயன்படுத்தப்படுவதில்லை. மாறாக அவை நகங்களின் நுனிகளை வலுப்படுத்தவும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆக்ரில் நகங்கள் பவுடரை திரவத்தில் கலந்து கலவையை நகங்களில் பிரஷ் செய்ய வேண்டும். இது நகம் முழுவதும் அல்லது ஏற்கனவே இருக்கும் நகங்களை நீளமாக செய்ய முனையில் மட்டும் பயன்படுத்தலாம். காற்று படும்போது இந்த கலவை கெட்டியாகிவிடும். ஆக்ரில் நகங்களை எவ்வாறு பராமரிப்பது?
காலப்போக்கில் ஆக்ரில் உங்கள் நகங்களுடன் வளரும். ஒவ்வொரு 2 முதல் 3 வாரங்களுக்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும். நகத்தின் மேற்பரப்பில் காலியான பகுதி நிரப்பப்பட வேண்டும். இயற்கையான நகங்களுக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க நகங்களை சுத்தம் செய்து உலர்த்தி பராமரிப்பது அவசியம். ஆக்ரில் நகங்களை அகற்றுதல். 15 நிமிடங்களுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவரில் விரல்களை ஊற வைத்த பிறகு ஆக்ரில் நகங்களை வலுவாக இல்லாமல் அல்லது வலு கொடுக்காமல் அகற்ற முடியும். ஜெல் நகங்கள் நெயில் பாலிஷின் அதே நிலைத்தன்மையை கொண்டுள்ளன. பிரஷ் மூலம் இதை பயன்படுத்தலாம். நகத்தின் நீளத்தை நீடிக்க அவை நகங்கள், நகத்தின் நுனிகள் அல்லது நக அப்ளிகேட்டர்களின் பிரஷ் செய்யப்படுகின்றன. நகங்களை குணப்படுத்த அல்லது கடினமாக்க 2 நிமிடங்கள் வரை அல்ட்ரா வயலட் லைட்டின் கீழ் வைக்கப்பட வேண்டும். இதன் பராமரிப்புகள். ஜெல் நகங்கள் 2 முதல் 3 வாரங்களுக்கு ஒரு முறை நிரப்பப்பட வேண்டும். நகத்தின் மேற்பரப்பிற்கு அருகில் ஜெல் விளிம்பில் மெதுவாக அப்ளை செய்யவும். நகத்தின் மேற்பரப்பிற்கு இடையில் உள்ள வெற்று பகுதியையும் நிரப்ப வேண்டும். ஜெல் நகங்களின் பயன்பாட்டில் நன்மைகளும் தீமைகளும் உள்ளன. முதலில் நாம் நன்மைகளை பார்க்கலாம். இது நகங்களின் நிறத்தை அக்ரிலிக் நகங்களை விட அதிக காலம் தக்க வைத்திருக்கும். முக்கிய குறைபாடு அக்ரிலிக் நகங்களை விட இவை விலை உயர்ந்தவை. இப்போது ஜெல் நகங்களை எப்படி அகற்றுவது என்று பார்க்கலாம். நெயில் பாலிஷ் ரிமூவரில் ஊற வைப்பதால் பெரும்பாலான ஜெல் நகங்களை அகற்றலாம். சில நகங்களில் அளவிலான ராப்புகள் நெயில் பாலிஷ் ரிமூவரால் நிரப்பப்பட்டிருக்கும். இது உங்கள் கைகளை உலர்த்தாமல் நகங்களை தளர்த்தி அகற்ற இதுவாக இருக்கும். சில்க் ராப் சிகிச்சை நகங்களை நீளமாக்குவதற்கு பதிலாக அவற்றை வலுப்படுத்துவதாக இருக்கும். உடைந்த அல்லது பலவீனமான நகங்களுக்கு சிகிச்சை அளிக்க இது பயன்படுகிறது. லினன், பேப்பர், ஃபைபர் கிளாஸ் போன்ற சில பொருட்கள் ஜெல் மற்றும் ஆக்ரில் நகங்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பொருள் நகங்களின் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டு பின்னர் பசை கொண்டு பிரஷ் பண்ணப்படுகிறது. நாம் இந்த செஷனின் முடிவில் இருக்கிறோம். நெயில் ஆர்ட் பற்றி மீண்டும் பார்க்கலாம். ஆரஞ்சு மரக்குச்சி அதாவது ஆரஞ்சு வுட் ஸ்டிக் அல்லது ட்வீசர்ஸ் ஆகியவற்றில் சிறிதளவு பாலிஷை கொண்டு ரைன்ஸ்டோன்களை நகங்களில் வைக்கலாம். அக்ரில், ஜெல் மற்றும் சில்க் ராப் போன்ற நகத்தின் முனைகளை கொண்டு நகங்களை ஈடுபடுத்தவும் அது மட்டுமின்றி இது நகத்தின் மேற்பரப்பை பலப்படுத்தவும் செய்கின்றது.